சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தேசிய கொடி ஏற்றி உணர்வால் இணைவோம். எழுதியவர் என் ஹேமாவதி. மொழியாலும் நிலத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒருங்கிணைந்து நிற்பதுதான் நம் தேசத்தின் சிறப்பு. 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இதயத்தின் வழி இணைந்து நம் ஜனநாயகத்தின் வேரை வலுப்படுத்துகிறோம். உலகின் வேறெந்த நாட்டுக்கும் இல்லாத தனித்தன்மையும் சிறப்பும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்கின்ற ஒருமைப்பாட்டில் விளைந்து நிற்கிறது. ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்து சுதந்திர தேசமாக இந்தியா தன்னை முகம் மாற்றிக்கொண்ட 78வது சுதந்திர தின விழாவை தேசம் இன்னும் சில தினங்களில் கொண்டாட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடுவதோடு முடிவதில்லை சுதந்திர தினம். ஆங்கிலேயர் ஆட்சியில் உரிமைகளற்று அடிமைகளாக ஒடுங்கிக் கிடந்த தேசத்துக்கு தங்கள் இன்னுயிரை ஈந்து விடுதலை பெற்றுத்தந்த போராளிகளையும் தம் காலம் முழுமையும் போராட்டத்திலேயே கழித்த பெரியோர்களையும் நினைவு கூர்வதோடு தேசத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான உறுதியையும் ஒருசேர எடுத்துக்கொள்வதற்கான நாள்தான் இந்த சுதந்திர தினம். அந்நிய துணி எரிப்பு தொடங்கி உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் பல்வேறு வழிகளிலும் வடிவங்களிலும் சுதந்திரத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்து ஆதிக்க சக்திகளுக்கு மிரட்சியை ஏற்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இன்றைய தலைமுறைக்கு அவர்களை அறிமுகம் செய்வதோடு நம் உயிரோடும் மனதோடும் கலந்திருக்கும் போராட்ட குணங்களையும் உறுதியையும் வளர்த்தெடுப்பதற்கான நாளும் இதுதான். சுதந்திர தின விழாவின் முத்தாய்ப்பான தேசிய கொடியின் வரலாற்றை இந்த தருணத்தில் நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். முதலாக 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள பர்சிபாகன் சதுக்கத்தில் நம் நாட்டில் முதல் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. அந்த கொடியில் சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை என 3 நிறங்களில் கிடைமட்டமாக கோடுகள் வரையப்பட்டிருந்தன. மூவர்ண கொடியின் மையத்தில் தேவநாகரி மொழியில் வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1907 ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2வது முறையாக புதிய வடிவத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஆனால் இம்முறை கொடியேற்றப்பட்டது இந்தியாவில் அல்ல, ஜெர்மனியில் அங்கு நடைபெற்ற சர்வதேச சோஷலிச கூட்டத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. 3வது முறையாக மாறுபட்ட வடிவத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட் மற்றும் பாலகங்காதர திலகர் இணைந்து 1917இல் நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்ட சிவப்பு மற்றும் பச்சை நிறத்திலான கொடியை வடிவமைத்தனர். தற்போதிருக்கும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்களி வெங்கையா. 1876 ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் இன்றைய மச்சிலிப்பட்டினம் நகருக்கு அருகிலுள்ள பட்லபெனுமருவில் பிறந்தவர். விவசாயி, புவியியலாளர் என பல முகங்கள் உண்டு அவருக்கு. மச்சிலிப்பட்டினத்தில் உள்ள ஆந்திர தேசிய கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தார். இவர் ஜப்பானிய மொழியில் சரளமாக பேசக்கூடியவர். இதனால் அவர் ஜப்பான் வெங்கையா என்று அழைக்கப்பட்டார். பெங்களி வெங்கையா பிரிட்டிஷ் இந்திய ராணுவ சிப்பாயாக போரில் ஈடுபட தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்பப்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் வீரர்களிடையே உருவான தேசிய உணர்வு அவரை ஈர்த்தது. பிறகு இந்தியா வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வெங்கையா தேசிய கொடியின் பல மாதிரிகளை வடிவமைத்தார். 1921ஆம் ஆண்டு விஜயவாடாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் மகாத்மா காந்தி ஒரு வடிவமைப்பிற்கு ஒப்புதல் அளித்தார். மகாத்மாவுக்கு பிங்களி வெங்கையா வழங்கிய பதிப்பில் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் 2 கோடுகள், மையத்தில் காந்திய கதர் ராட்டை சக்கரம் இருந்தது. 1931ஆம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிவப்பு பச்சை நிறங்களுக்கு இடையில் வெள்ளை நிறம் சேர்க்கப்பட்டது. நூல் நூற்கும் கை ராட்டையும் இணைந்தது. ராட்டையின் சக்கரங்கள் நமது தேச முன்னேற்றத்தை குறிப்பிட்டது. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராகவும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், KM பணிக்கர், சரோஜினி நாயுடு, ராஜகோபாலாச்சாரி, KM முன்ஷி மற்றும் BR அம்பேத்கர் ஆகியோரை உறுப்பினர்களாகவும் கொண்ட அமைப்பு தேசிய கொடி குறித்து விவாதித்தது.
23 ஜூன் 1947 அன்று தொடங்கிய அவ்விவாதம் 3 வாரங்களுக்குப் பிறகு 14 ஜூலை 1947 அன்று முடிவடைந்தது. வெங்கையா வடிவமைத்த கொடியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கும் கொடி இறுதி செய்யப்பட்டது. தேசிய கொடியில் இருக்கும் காவி நிறம் துணிச்சல் மற்றும் தியாகத்தை குறிக்கும். வெள்ளை நிறம் உண்மை மற்றும் தூய்மையை குறிக்கும். பச்சை நிறம் வளத்தை குறிக்கும். அசோக சக்கரம் நேர்மையை குறிக்கிறது. 1951 இந்திய தர கட்டுப்பாட்டுத் துறையால் கொடியின் நீளம் மற்றும் அகலம், தயாரிக்க பயன்படுத்தும் துணியின் தரம் போன்ற பல விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டன. நமது நாட்டு கொடியை தயாரிக்க குடிசை தொழில் கழகம் உரிமை பெற்றுள்ளது. 2008 ஆண்டிலிருந்து கர்நாடகா தார்வாடியில் உள்ள காதி கிராமத் யோகா சம்யுக்தா சங்கம் மூலம் தேசிய கொடி தயாரிக்கப்படுகிறது. இந்திய தேசியத்தின் உணர்வாக நம் தேசிய கொடி போற்றப்படுகிறது. சுதந்திர பெருநாளில் இந்தியா முழுவதும் தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்று நம் மத்திய அரசு விரும்புகிறது. அதற்காக 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கத்தின் கீழ் மூவர்ண கொடி நாடு முழுவதும் சுமார் 20 கோடி இல்லங்களில் ஏற்றப்பட்டது. இது மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி சுடரை மேலும் பிரகாசமாக்கியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த இயக்கம் ஒரு தேசிய இயக்கமாக வளர்ந்தது. இந்த ஆண்டும் வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றும் இயக்கத்தை இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஜூலை 28 112வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களோடு உரையாடிய பிரதமர், ஆகஸ்ட் மாதம் 15 தொலைவில் இல்லை, இப்போது ஆகஸ்ட் மாதம் 15 இணைந்த மேலும் ஒரு இயக்கம் இணைகிறது. வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே நாடெங்கிலும் இந்த வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கமானது பெரும் உற்சாகத்தோடு நடந்தது. ஏழையோ பணக்காரரோ, சிறிய வீடோ மாளிகையோ, அனைவரும் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு பெருமித உணர்வை அனுபவித்தார்கள். மூவர்ண கொடியோடு சுய புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வதிலே பேரார்வம் காணப்பட்டது. ஒரு குடியிருப்பு பகுதி அல்லது சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி பறக்கும்போது சிறிது நேரத்திலேயே விடுபட்ட மற்ற வீடுகளிலும் காணத் தொடங்கிவிடும். அதாவது வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கமானது மூவர்ண கொடியின் பெருமையை கொண்டாடும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விழாவாக மாறிவிட்டது. மூவர்ண கொடி தொடர்பாக உற்சாகம், கொண்டாட்ட உணர்வு ஆகியன நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது என்று பெருமிதமாக தெரிவித்தார். மேலும் முன்பை போலவே இந்த ஆண்டும் நீங்கள் hargartiranga.com என்ற இணையதளத்தில் மூவர்ண கொடியோடு உங்களின் சுய புகைப்படத்தை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார் பிரதமர். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் நாட்டு மக்களுக்கு இதுகுறித்து கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஹர்கர் திரங்கா எனப்படும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது. இது நாடு முழுவதும் ஒவ்வொரு இந்தியரிடமும் அடிப்படை ஒற்றுமையை உருவாக்கியுள்ளது. இந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தி மீண்டும் அதே உற்சாகத்துடன் இதில் பங்கேற்குமாறு அனைத்து மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நமது பெருமையை, நமது தேசிய கொடியை உங்கள் வீடுகளில் ஏற்றி தேசிய கொடியுடன் ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஹர்கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றுங்கள் என்று கூறியிருக்கிறார். தேசத்தில் ஆகஸ்ட் 9 முதல் 15 வரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்குகிறது. தேசத்தின் பெருமிதமிக்க இந்த நன்னாளில் உங்கள் வீட்டில் தேசிய கொடி ஏற்றி பட்டொலி வீசி பறக்க விடுவதோடு தேசிய கொடியோடு ஒரு சுய புகைப்படம் எடுத்து ஹர்கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றி தேசத்தோடு இணையுங்கள். நம் ஒற்றுமையையும் உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டையும் உலகுக்கு காட்ட இதுவும் ஒரு நல்வாய்ப்பு. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை தேசிய கொடி ஏற்றி உணர்வால் இணைவோம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் வடிவழகி கபிலன்.